ஹலோ பசங்களா, நீட்டுக்கு இன்னும் 7 months தான் இருக்கு. ஸோ இன்னும் நான் செல்ஃப் ப்ரிப்பரேஷன்ஸ் பண்ணிட்டு இருக்கேன், இதுவும் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன், நிறைய ப்ராப்ளம்ஸ் போடுறேன். இந்த மாதிரி இருக்கும்போது நமக்குள்ள ஒரு வர சின்ன டவுட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 6 monthsல நீட் கிராக் பண்ண முடியுமா? ஸோ மோஸ்ட்லி இதுக்குள்ளே வர்றவங்க யாராக இருப்பீங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரிப்பீட்டர்ஸ், ரீரிப்பீட்டர்ஸ், அப்புறம் செல்ஃப் ஸ்டடி பண்ணக்கூடிய செல்ஃப் லேர்னர்ஸாக தான் இருப்பீங்க. 6 monthsல நீட் கிராக் பண்ண முடியுமா? ஸோ 6 months is equal to 180 days. 180 days தான் இருக்கு. 6 monthsனு சொல்லும் போது ரொம்ப பெருசா இருக்கு, கரெக்டா? ஸோ ஆனால் 180 days தான் இருக்கு. ஸோ இதுக்குள்ள நான் நீட்டை கிராக் பண்ண முடியுமா? இது ஒரு பெரிய சேலஞ்சிங்காக தானே நமக்கு இருக்கு. சரி, இதுக்குள்ள நீட்டை கிராக் பண்ண முடியுமான்னு சொல்லி நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாமா? ஓகே, ஸோ உங்களுக்கு நீட் பத்தின என்னென்ன அப்டேஷன்ஸ் வேணும், என்னென்ன கான்செப்ட்ஸ் வேணும், இல்லை என்னென்ன டவுட்ஸ் எல்லாம் இருக்கு, அது கிளாரிஃபிகேஷன் கொடுங்க, இந்த மாதிரி என்னென்ன செஷன்ஸ் வேணும் எல்லாமே தெரியணுமா? ஸோ மறக்காம நம்மளோட வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. We are also on Instagram, Facebook and Telegram. மறக்காம எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க பசங்களா. Xylem இந்த தடவை ஒரு கோர்ஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க. அதோட நேம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, that was a fast track batch. இந்த ஃபாஸ்ட் ட்ராக் பேட்ச் ஆன்லைன் கோர்ஸ் ப்ளஸ் ஆஃப்லைன் கோர்ஸாகவும் இருக்கு. ஸோ ஆன்லைன் கோர்ஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டிங்கன்னா, இதோட கோர்ஸ் ஃபீ வந்துட்டு 10,000 கிடையாது. நீங்கள் இந்த அட்மிஷன் கோடை யூஸ் பண்ணும்போது இந்த கோர்ஸ் ஃபீ வெறும் 8499 மட்டும்தான். ஸோ இந்த கோர்ஸ் ஃபீயோட சேர்த்து உங்களுக்கு டேப் வேணும், மெட்டீரியல் வேணும் அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டடாக இதோட ப்ரைஸ் அதே பர்சன்டேஜ் போட்டு நம்ம ரெடியூஸ் பண்ணும்போது 24648க்கு ஆட்டோமேட்டடாக வந்துடுது. சரி, ஓகே. இந்த கோர்சஸ் பற்றிலாம் நமக்கு தெரியணுமே, லிமிடெட் சீட்ஸ் மட்டும்தான் இருக்குது. ஆல்மோஸ்ட் 2000+ டாக்டர்ஸ் நம்ம Xylem கிரியேட் பண்ணியிருக்காங்க. இதை பற்றிலாம் உங்களுக்கு தெரியணும்ல, அப்படியே பார்த்துட்டே இருங்க, நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இவங்க கொடுக்கக்கூடிய டேபை பற்றின டவுட்ஸ் உங்களுக்கு இருக்கும். அந்த டவுட்ஸ்க்கான கிளியரன்ஸ் இங்கே நாங்கள் கொடுத்தாச்சு. ஸோ இட் இஸ் அ சாம்சங் A9 டேப் தான். இட் இஸ் 8.7 inches இருக்கக்கூடிய டேப். இட் இஸ் கம்ப்ளீட்லி ஃபார் த ஸ்டடி பர்பஸ். அப்போ மெட்டீரியல்ஸ் எந்த லெவலில் இருக்குன்னு பாருங்க பசங்களா. ஓகே, ஸோ மேம் ஆன்லைன் இஸ் ஓகே, வாட் அபவுட் த ஆஃப்லைன் கோர்சஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆஃப்லைன் கோர்சஸோட டோட்டல் ஃபீ பாருங்க, தட் இஸ் 29,500 தான் நம்மளுடைய டோட்டல் ஃபீ. இதோட உங்களுக்கு மெட்டீரியல்ஸ், டிபிபி இந்த மாதிரி எல்லாமே வந்துடும். ஸோ இன்னும் நிறைய டவுட் இருக்குது அப்படின்னா மறக்காமல் இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுக்கு தேவைப்படக்கூடிய எல்லா டவுட்ஸும் எல்லா கான்செப்ட்ஸையும் நீங்கள் கிளியராக கேட்டு கிளாரிஃபை பண்ணிக்கலாம் பசங்களா. ஓகே, 6 monthsல நீட்டை கிராக் பண்ண முடியுமா? இதுதான் நம்மளோட கொஸ்டின். ஸோ இப்போ இந்த கொஸ்டினில் பேசிக்காக 6 months அப்படின்னு எடுத்துக்கிட்டா நமக்கு மைண்டில் என்னென்னலாம் வரும்? ஒரு நீட் அப்படின்னு எடுத்துக்கிட்டாவே நமக்கு மைண்டில் வரக்கூடியது சில விஷயங்கள், காமனான விஷயங்கள். அது என்னென்ன? MCQ இருக்கும் ஒரு கொஸ்டின் பேப்பரில். ஒவ்வொரு கொஸ்டின்ஸுக்கும் 4 marks இருக்குது. கரெக்ட் ஆன்சர்ஸ்க்கு 4 mark கொடுப்பாங்க, ராங் ஆன்சருக்கு 1 mark அவங்க சப்ராக்ட் பண்ணிடுவாங்க. அது நெகட்டிவ் மார்க்கிங் சிஸ்டம்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, அதுக்கப்புறம் டியூரேஷன் எவ்வளோ? 3 hours இஸ் அ டியூரேஷன். நாங்கள் உங்களுக்கு நிறைய அலைன்மெண்ட், நிறைய சீக்ரெட்ஸ் எல்லாம் சொல்லும்போது 2.45 ஹவர்ஸ்ல முடிச்சிருங்க பசங்களா. மிச்சம் 15 minutes உட்காந்து ரீசெக் ப்ளஸ் சின்ன சின்ன கான்செப்ட்ஸ் அனலைஸ் பண்ணுங்கன்னா நிறைய நாங்கள் டிப்ஸ் கொடுத்துருப்போம் இல்லைங்களா. ஸோ இது ஒரு பேசிக். ஓகே, இதுக்கப்புறம் நமக்கு என்ன தெரியும் பேசிக்கா நீட் அப்படின்னா? ஸோ ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜின்னு சொல்லிட்டு PCBன்னு சொல்லி 3 sessions இருக்கும். இந்த 3 sessionsல ஈச் கேரிஸ் 45 questions. பயாலஜி, பாட்னி ப்ளஸ் ஜுவாலஜி கேரி 90 questions. அதோட மார்க்ஸ் இங்கே கொடுத்துருக்கு. ஸோ டோட்டல் மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் 720க்கு கேட்பாங்க. ஸோ நமக்கு எக்ஸ்ட்ரா 5+ questions இந்த வருஷம் கிடையாது. அது நமக்கு நார்மலாகவே தெரியும், ஏன்னா லாஸ்ட் இயரும் இல்லை, இந்த இயரும் இல்லை. இதுதான் எக்ஸாமோட பேசிக் ஃபேக்ட்ஸாக நம்ம பார்த்துட்டு இருக்கோம். பட் இந்த 6 monthsக்கான ரோட் மேப் எப்படி இருக்கும், என்னால் கிராக் பண்ண முடியுமா? நான் நிறைய நியூஸஸ் பார்க்குறேன். ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லேயே நான் ஃபுல்லாக பாஸ் பண்ணிட்டேன்னு சொல்கிறாங்க. 1 year படிச்சதுமே எனக்கு நீட் சீட் கிடச்சிருச்சுன்னு சொல்கிறாங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் அந்த 6 months அப்படிங்கிறது எப்படி ட்ராவல் பண்ணணும், அந்த 6 months எப்படி ட்ராவல் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ரூஷியலாக தான் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். மேபி கம்மிங் அக்டோபர்ல இருந்து கூட நீங்கள் உங்களோட டார்கெட்டை சூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அந்த 6 months நீங்கள் எப்படி ட்ராவல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கே ஃபியூ மந்த்ஸாக நான் உங்களுக்கு டிவைட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட்டு 1 to 2 month நீங்கள் NCERTயில் ஃபுல் ஃப்ளெட்ஜாக கான்சென்ட்ரேட் பண்ணி நம்மளுடைய பேட்டர்ன் என்ன, தட் இஸ் அ PCB, அதுலேயும் 45 questions அப்படிங்கிறதெல்லாம் இருக்கட்டும். பட் MCQ அப்படிங்கிற ஒன்று மட்டும் தான் நம்மளுடைய பேட்டர்ன். ஸோ அந்த MCQவை NCERTயில் வச்சு ஃபுல் ஃப்ளெட்ஜாக நீங்கள் ஒர்க் பண்ணிடணும். ரொம்ப முக்கியமானது PYQs, லைட்டாக நமக்கு தெரிஞ்ச PYQs, நம்ம படித்த கான்செப்டில் இருக்கக்கூடிய PYQஸை நீங்கள் டெய்லி ப்ராக்டிஸ் சிஸ்டமாக எப்போவுமே யூஸ் பண்ணிகிட்டே வரணும். சரிங்களா? ஓகே, அடுத்து 3rd to 4th month இதில் நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியது PYQஸோட நெக்ஸ்ட் லெவல். நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு நான் உள்ளே போகிறேன்.
கான்செப்ட்ஸ் எல்லாத்தையும் நான் முடிச்சிட்டேன். இன்னும் கொஞ்சம் கான்செப்ட்ஸ் இருக்கு. அந்த பேக்லாக்ஸை நான் அப்படியே கேரி பண்ணிட்டு வந்து முடிச்ச கான்செப்ட்ஸ்ல இருக்கக்கூடிய அட்வான்ஸ் கொஸ்டின்ஸ், இன்டென்சிவ் கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே நான் ஒர்க் பண்றேன். ஸோ அதுல நீங்க டிபிபிஸ் அட்டன் பண்ணலாம், தென் மிட் சைஸ் மார்க்ஸ் கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணலாம், வீக்லி ரிவிஷன் டே பிளான் பண்ணலாம். இதெல்லாம் பிளான் பண்ணி நீங்க அப்படியே மூவ் அப் பண்ணிட்டே இருக்கலாம். ஓகே, அடுத்தது பாருங்க, 5th மந்த் நம்ம வந்துருவோம். 5th மந்த் வந்ததும் ஃபர்ஸ்ட் டைம் மேனேஜ்மெண்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ நீங்க ஃபுல் லென்த் மார்க்ஸ் மேல கான்சென்ட்ரேட் பண்ணணும். தனியா ஒரு எரர் லாக் மெயின்டைன் பண்ணுங்க. எந்தெந்த ஃபார்முலாஸ்ல எரர் பண்றீங்க, எது உங்களுக்கு ஞாபகம் வர மாட்டேங்குதுங்கிறத எல்லாத்தையும் இந்த எரர் லாக்ல இருந்து நீங்க நோட் பண்ணிட்டே வாங்க. ஸோ இது உங்களுக்கு ஹைலி பெனிஃபிட்டா இருக்கும். தென் மைக்ரோ ரிவிஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சின்ன சின்ன பாயிண்ட்ஸை ஃப்ரீக்வெண்டா நீங்க ரிவைஸ் பண்ணிட்டே இருங்க. ரேரா ரிவைஸ் பண்ணாத வெரி ஆஃபனா உங்க கண்ணில் படுற மாதிரி ஸ்டிக் நோட்ஸ்ல இருந்து எல்லாத்தையுமே எடுத்து வச்சுக்கோ. ஸோ அப்பதான் உங்களுக்கு அது ரிமைண்ட் ஆகிட்டே இருக்கும். பிகாஸ் வி ஹாவ் அ ஷார்ட் டைம், தட் இஸ் வெரி 6 months. ஓகே, அதுக்கு அடுத்து லாஸ்ட் மந்த் வந்துருவோம். இந்த லாஸ்ட் மந்த்ல ஆல்டர்னேட்டிவ் டேஸா, ஸோ ஒரு நாள் நான் டெஸ்ட் எழுதுனேன்னா அடுத்த நாள் அந்த டெஸ்ட்ல என்னென்ன நான் எரர் பண்ணேங்கிறது, பிளஸ் நான் எக்ஸ்ட்ரா என்ன படிக்கணும், பிளஸ் எக்ஸ்ட்ரா இந்த கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணணும், இதை எல்லாத்தையும் பார்த்துட்டு அடுத்த நாள் நான் திரும்பவும் ஆல்டர்னேட்டிவ்ல டெஸ்ட்டுக்கு போயிடுவேன். ஸோ இப்படிதான் நீங்க அகைன் அண்ட் அகைன் பண்ணணும். ஸோ இப்படி ஆல்மோஸ்ட் நீங்க அகைன் அண்ட் அகைன் பண்ணும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டடா என்ன நடந்துரும் சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த 6 monthsல ரொம்ப ஃபுல் ஃபிளெஜ்டா நீ கான்சென்ட்ரேட் பண்ணிருப்ப. ஸோ டெஃபினட்டா லாஸ்ட் டைம் எடுத்த மார்க்கை விட உங்களுக்கு இந்த டைம் மார்க் ஒரு 100 marks ஆவது இன்க்ரீஸ் ஆயிடும். இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, எந்த இடத்துலயுமே லேக் அடிக்காம நீங்க பண்ணணும் பசங்களா. ஓகே மேம், எல்லாமே ஓகே தான், பட் என்னால ப்ராப்பரா இதெல்லாம் பண்ணணும். என்னென்ன பண்ணணும்? நான் ஃபர்ஸ்ட் லேர்ன் பண்ணணும், தென் ப்ராக்டிஸ் பண்ணணும், தென் அனலைஸ் பண்ணணும், தென் ரிவைஸ் பண்ணணும். ஸோ பார்க்கறதுக்கு சிம்பிள் ஸ்டெப்ஸாக தான் இருக்கு. ஆக மொத்தம் நான் 4 ஸ்டெப்ஸாக பண்ணணும். லேர்ன் பண்ணுறதுக்கு நான் என்சிஆர்டி டீட்டெயிலிங்காக படிச்சிருக்கணும், ப்ராக்டிஸ்க்கு எனக்கு டிபிபி அண்ட் பிஒய்க்யூஸ் வேணும், தென் மிஸ்டேக்ஸ் அனலைஸ் பண்ணுறதுக்கு நான் செல்ஃபாக எரர் லாக் மெயின்டைன் பண்ணணும், தென் ரிவைஸ். அக்யூரசி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ரிவைஸ் பண்ணும்போது சில டாபிக்ஸ் எல்லாம் நான் மறந்து போயிடுறேன். இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்கு. இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு. ஸோ அட்டன் பண்றத செலக்டிவா அட்டன் பண்றதுல ப்ராப்ளம்ஸ் இருக்கும், எரர் லாக் நீங்க மெயின்டைன் பண்றதுல ப்ராப்ளம்ஸ் இருக்கும், டைம் கீப் அப் பண்றதுல ப்ராப்ளம்ஸ் இருக்கும், தென் நெகட்டிவ் மார்க்கிங் நிறைய பேருக்கு ப்ராப்ளம் இருக்கும். ஆனா இது எல்லாமே ஒரு ஸ்ட்ராட்டஜியா ஒர்க் ஆகக்கூடியது. பிசிக்ஸ்ல 45 கொஸ்டின்ஸ் இருக்குன்னா நீ 45ஐயும் அட்டன் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. நீ 35 நெகட்டிவ் மார்க்கிங் இல்லாம அட்டன் பண்ணும் போதுமே உனக்கு அது மார்க்கை ஆட்டோமேட்டிக்கா இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு அதிக அளவு சான்சஸ் இருக்கு. ஸோ இவ்வளோ ஸ்ட்ராட்டஜிஸ் ஒர்க் ஆனா மட்டும்தான் நீட்ல அங்க ஸ்கோர் பண்ண முடியும். நான் படிச்சுட்டேன் போய் எழுதிட்டேங்கிறதுக்காக என்னால ஸ்கோர் பண்ண முடியாது. ஸோ நீட் அப்படிங்கிறது ஒரு மைண்டையும் சேர்த்து நீங்க தயார் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. வெறும் சப்ஜெக்ட் மேட்டர்ல மட்டும் நீங்க எக்ஸ்பர்ட்டா இருந்தா உங்களால பண்ண முடியும்னு கிடையாது. ஸோ மைண்ட் கால்குலேஷன்லயும் நீங்க ஒரு எக்ஸ்பர்ட்டா இருக்கணும். ஸோ இவ்வளோ விஷயங்கள் இருக்கு. இதை எப்படி நான் ஷார்ட் டைம்ல பண்ணுவேன் அப்படிங்கிறது உங்களுக்கு டவுட் இருக்கும் இல்லையா? ஸோ அதுக்காக தான் நம்மளுடைய Xylem இந்த தடவை ஒரு ஃபாஸ்ட் ட்ராக் பேட்சா ஆரம்பிச்சிருக்காங்க. பர்டிகுலரா குயிக் ரிவிஷனுக்காக இதை கொண்டு வந்திருக்காங்க. கமிங் அக்டோபர் 6th இருந்து இதுக்கான கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகுது பசங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஆன்லைன் கிளாஸ். ஸோ ஆன்லைன் கிளாஸ்ல பாத்தீங்கன்னா இதோட கோர்ஸ் ஃபீ 8499 மட்டும்தான். உங்களுக்கு கூப்பன் கோடை யூஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ஃபீஸ் வந்து ரிடக்ஷன் ஆயிடுது. இதுல ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க இந்த இடத்துல வெறும் ஆன்லைன் கோர்சஸையும் டைரக்டா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், நம்மளோட மெட்டீரியல்ஸ் பிளஸ் டேபோடையுமே சேர்த்து நீங்க டைரக்டா பர்ச்சேஸ் பண்ணிடலாம். அப்போ ஒரு 6 monthsல நான் நீட்டா கிராக் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் 4 to 3 monthsல நான் என் சிலபஸ் முடிக்கணும், எனக்கு டிபிபி வேணும், எனக்கு மல்டிபிள் டெஸ்ட் சீரிஸ் வேணும், இது எல்லாமே நமக்கு வேணும் இல்லையா? ஸோ அப்படிப்பட்ட ஒரு செல்ஃப் லேர்னர்ஸ் எல்லாருமே டெஃபினட்டா இந்த கோர்ஸ் ஹைலி யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிஒய்க்யூ டிஸ்கஷன்ஸா இருக்கட்டும், பர்சனலைஸ்டு உங்களுக்கு அனலைஸ் மிஸ்டேக்ஸா இருக்கட்டும், எந்தெந்த ஸ்ட்ராட்டஜி நான் ஸ்ட்ராட்டஜி காமிச்சேன், அந்த எந்தெந்த ஸ்ட்ராட்டஜில நீங்க மெஸ்அப் பண்றீங்களோ அந்த எல்லா ஸ்ட்ராட்டஜியுமே உங்களுக்கு ரொம்ப சூப்பரா நம்மளுடைய எக்ஸ்பர்ட் இங்க கிளியரா சொல்லி கொடுத்துருவாங்க. ஸோ மறக்காதீங்க, லிமிடெட் சீட்ஸ் மட்டும்தான். எப்ப வேணும்னாலும் இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்க உங்களோட கோர்ஸை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகே மேம், எனக்கு வந்து இந்த டேப் இருக்குன்னு சொல்லி சொன்னீங்க இல்லையா? இந்த டேப்ல எனக்கு
சப்போஸ் எனக்கு டைவர்ஷன் ஆயிடுது, டிஸ்ட்ராக்ஷன்ஸ் நடந்துருது அப்படின்னா நம்ம டேப் இஸ் ஒன்லி ஃபார் த ஸ்டடி பர்பஸ். ஸோ இது பக்கா லாக்டு ஒன்லி ஃபார் த ஸ்டடி பர்பஸ். ஆஃப்டர் தட் உங்களுக்கு அதை கிளியர் பண்ணி கொடுத்துருவாங்க. தென் இந்த டேப் இஸ் கம்ப்ளீட்லி ஃபார் த ஸ்டடி பர்பஸ்ங்கிறனால உனக்கு நல்லாவும் படிக்க முடியும். ப்ளஸ் இட் இஸ் அ வெல் ப்ரிஃபைன் டேப். அதனால உனக்கு கிளியரா எல்லாத்துலயுமே பக்காவா இது ஸ்டடி வைஸ் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். சரி, ஓகே மேம், எனக்கு ஆன்லைன் கோர்ஸ் வேணாம், குயிக்கப்பா முடிக்கிறதுக்கு எனக்கு ஒரு ஆஃப்லைன் கோர்ஸ் சொல்லுங்கன்னா ஃபாஸ்ட் ட்ராக் நம்ம கோயம்புத்தூர், திருச்சி, திருநெல்வேலியில ஆஃப்லைன் கோர்சஸாகவும் அவைலபிளா இருக்கு. ஆஃப்லைன் கோர்ஸோட பிரைஸ் பாருங்க 29,500 மட்டும்தான். இதுல மெட்டீரியல்ஸ், டிபிபின்னு சொல்லி எல்லாமே இருக்கு. இதோட சேர்த்து உங்களுக்கு LMRPன்னு சொல்லக்கூடிய லாஸ்ட் மினிட் ரிவிஷன் ப்ரோக்ராமும் அண்ட் உங்களுக்கு ஆப் ஆக்சஸும் இருக்கு. அப்போ நம்ம 6 monthsல முடிக்கிறதுக்கு தேவையான ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் நம்மளோட எக்ஸ்பர்ட்ஸ் கொடுத்துருவாங்க. அதே மாதிரி உங்களுக்கு டெஸ்ட் சீரிஸ் ரெடி ஆயிரும், மார்க் டெஸ்ட் ரெடி ஆயிரும். ஸோ ஆல்டர்னேட்டிவ் டேஸ்ல நீ டெஸ்ட் எழுதுறதுக்கு எல்லாத்துக்குமே இங்கனக்குள்ள பக்கா ஹெல்ப் பண்றதுக்கு நம்மளுடைய Xylem எக்ஸ்பர்ட்ஸ் இருக்காங்க. அப்போ பாத்தீங்கன்னா ஓவராலா 20,000+ டாக்டர்ஸை கிரியேட் பண்ண Xylem இந்த தடவை குயிக்கா ரிவிஷன் பண்ணி முடிக்கணும், சீக்கிரமா முடிக்கணும், நான் பிராக்டிஸ்க்கு போகணும்னு எதிர்பார்க்குற ஸ்டூடெண்ட்ஸ்க்காக மட்டும் இந்த ஒரு பேட்சா ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போ நீங்க சீக்கிரமா சிலபஸ் முடிச்சுட்டு நம்ம சொன்ன 1 to 2 monthsல சிலபஸ் முடிச்சுட்டு அடுத்து 3 to 4 months அப்படிங்கிற ட்ராக்கை நீங்க ஃபாலோ பண்றீங்கன்னா கண்டிப்பா இந்த பேட்ச் உங்களுக்கு ஹைலி யூஸ்ஃபுல்லா இருக்கும் பசங்களா. ஸோ டெஃபினட்டா உங்களுக்கான டவுட் பிளஸ் அட்மிஷன்ஸ்க்கு மறக்காம இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்க உங்களோட அட்மிஷன்ஸ் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஏன்னா லிமிடெட் சீட்ஸ் மட்டும் தான் இருக்கு. October 6 அன்னைக்கு நம்மளுடைய கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆக போகுது. அதையும் நீங்க மறந்துடாதீங்க. ஃபார் போத் ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன்ல நம்ம ஸ்டார்ட் பண்றோம். ஓகே, நான் இப்போ ரெடி ஆயிட்டேன், எனக்கு அப்டேட்ஸ் வேணும். அப்போ மறக்காம நம்மளுடைய வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில ஜாயின் பண்ணிக்கோங்க. We are also on Instagram, Facebook and Telegram. மறந்துடாதீங்க. ரொம்ப முக்கியமான விஷயம், 6 monthsல நம்ம கண்டிப்பா ஒர்க் பண்ணா கிராக் பண்ணலாம். அதுக்கு தேவையானது ஒன்லி ஒன் கிடையாது, 2 விஷயம் தேவை. ஸோ ஒன்று ஸ்மார்ட் ஒர்க், இன்னொன்று ஹார்ட் ஒர்க். இந்த ரெண்டையுமே கொடுக்கறதுக்கு நம்ம Xylem இந்த தடவை ஃபாஸ்ட் ட்ராக் பேட்ச் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ குயிக் ரிவிஷன்ஸோட சேர்ந்து மல்டிபிள் டெஸ்ட், டிபிபி டெஸ்ட் சீரிஸ், இந்த மாதிரி நிறைய ஆஃப்லைன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கம்ப்ளீட்டா கோர்சஸை ஃபினிஷ் பண்ற மாதிரி, அதுவும் குயிக்கா ஃபினிஷ் பண்ற மாதிரி ஒரு கோர்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன, நம்மளுடைய நீட்ல ஜாயின் பண்றீங்க அப்படிங்கிற பட்சத்துல உங்களால சீக்கிரமா போர்ஷன்ஸ் முடிச்சுட்டு உங்களுக்கு ஏற்ற மாதிரி டெஸ்ட் சீரிஸ் எல்லாத்தையுமே ப்ரிப்பேர் பண்ணி நல்லபடியா கிராக் பண்ண முடியும். ஸோ அப்போ நீட் 2026 கிராக் பண்றதுக்கு மறக்காம நம்மளுடைய ஃபாஸ்ட் ட்ராக் பேட்சை யூஸ் பண்ணிக்கோங்க பசங்களா. உங்களை நான் நெக்ஸ்ட் செஷன்ல மீட் பண்றேன். தேங்க்யூ ஆல், பை. தேங்க்யூ ஃபார் த வண்டர்ஃபுல் செஷன்.